இந்த சண்டே ஸ்பெஷலா தேங்காய் பால் தம் பிரியாணி தான் பண்ணியிருந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி பாட்டில் ஆயில் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைசஸ் 6 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆன ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினது இது கூட 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த கேப்ல தேங்காய் ஓல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. 3 நிமிஷம் கழிச்சு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஃபுல் சைஸ் லெமன் சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்து மசாலா வாட போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நான் இன்னைக்கு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தேங்காய் பால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா குதிச்சதும் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தா பாஸ்மதி ரைஸும் சேர்த்தாச்சு. ரைஸ் 90% வெந்த பிறகு அதுல புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் தம் பிரியாணி ரெடி. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்கும் இடையில டைம் எடுத்து பண்ணோம்னா பிரியாணி சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க.